தனுகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அரிசியும் பருப்பு சாப்பாடு துவரம் பருப்பு இல்லாமல் பாசிப்பருப்பு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு அரிசி ஒரு 3 டம்ளர், பாசிப்பருப்பு 1 டம்ளர் போட்டு கழிஞ்சிட்டு ஊற வச்சுருக்குங்க. தண்ணியில் போட்டுட்டு நம்மளே இதை கட் பண்ணுறதுக்கு இது ஊறி வர்றதுக்கு சரியாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2, வரமிளகா ஒரு 4 கருகாப்பில் கொஞ்சம், தக்காளி ஒரு 4-5 தக்காளிங்க நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம் நிறைய இவ்வளோ ஒரு கைப்பிடியே வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு ஒரு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்குறேங்க. இருங்க நம்ம எப்படி தாளிச்சு விடலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் கொஞ்சம் காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்குள்ளே வரகரிசிக்கும் உலை ஊற்றி வச்சாச்சு. வரகரிசிக்கும் உலை ஊற்றி வச்சிட்டோங்க. இது நம்ம இன்னொரு டிப்ஸ் எப்போவுமே சொல்கிறேங்க. சாப்பாடு நம்ம இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு தாளிக்கிறோன்னா, தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசிக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ அந்த தண்ணியை நம்ம முதல்லையே அடுப்பில் இப்படி வச்சிடணும். இது சூடாகிட்டுருக்கிறதுக்குமே நம்ம இதை தாளித்து விட்டு இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி சாப்பாட்டுக்கு தாளித்து விட்டோம்னா இன்னும் டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. இது ஒரு டிப்ஸு, நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இருங்க எண்ணெய் ஊற்றிட்டு பார்க்கலாம். பாருங்க, நான் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேங்க. கடுகு நல்லா வெடிக்கிட்டுங்க. பார்க்கலாம். இன்னொரு டிப்ஸுங்க, நம்ம சாப்பாடு செய்கிறோன்னா எப்போவுமே குக்கரில் நம்ம குக்கரோட கைப்பிடி நம்மளை பார்த்த மாதிரி தான் இருந்து வச்சு செய்யணுங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. பூண்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பூண்டை தான் போடணும். பூண்டை போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுங்க. பூண்டு வாசம் வரணும், அந்த அளவுக்கு வணக்கணும். பூண்டு நல்லா வாசம் வந்துருச்சுங்க, வணக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கருகாப்பிள் கொஞ்சோண்டு வரமிளகா ஒரு 4 வரமிளகா கிள்ளி வச்சுருந்தோம்லங்க, அதையும் போட்டு ஒரு வணக்கலாம். இது வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு ஒரு பரட்டிட்டுங்க. உப்பு போட்டுக்கலாங்க, அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். உப்பு போட்டாச்சுங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வணக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் மிளகாத்தூளையும் போட்டு விட்ருவோம். இது மிளகாத்தூளுங்க. இது தனி மிளகாய் தூள். இது ஒரு 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்போ 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது உங்களுக்கு சாம்பார் தூள் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் ஏதாவது ஒரு தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகு எப்படி இருந்தாலும் சரி, சாம்பார் தூளோ மிளகு பொடியோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு நல்லா கிளறிட்டு நல்லா வணங்கிட்டுங்க. இதை நல்லா வணக்கி விட்டுட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாசிப்பருப்பில் நீங்கள் பருப்பு சாப்பாடு செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். துவரம் பருப்பில் தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் பருப்பு சாப்பாடு சூப்பராக இருக்கும். குலைவாக சாப்பிட ஒரு லைட்டாக சாம்பார் சாப்பாடு ஃபீல் வேணுங்கிறவங்களுக்கு இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா வணக்கி விட்டாச்சுங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, ஒரு துணூண்டு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால தான் அடி பிடிக்கிறது வருது. நீங்கள் இப்போ ஊற்றிட்டிங்கன்னா அந்த அடி பிடிக்கிறது வராது. இன்னும் நல்லா வணங்கி வரணுங்க. நம்ம எல்லாம் நினச்சிட்டுருக்குறோம் பிரியாணி செய்கிறதுக்கு தான் நல்லா வணக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. எந்த குழம்பு எது செய்கிறதா இருந்தாலும் நம்ம வணக்கி செய்கிறதுல தாங்க இருக்குது. போடுறது சிம்பிளான ரெசிபி, சிம்பிளான பொருள் தான் இருக்கும். ஆனால் நம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா மைய வணங்கிட்டுங்க பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த பக்குவத்துக்கு வணங்கணும். பாருங்கள், நல்லா குழஞ்சு வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அரிசியும் பருப்பும் போட்டாச்சு. போட்டு நல்லா வணங்கிட்டோம். ஒரு பெரட்டு இந்த எல்லா மசாலாவும் இந்த எண்ணெய் இந்த அரிசியோடு கலந்து வரட்டுங்க. கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்க. பாருங்கள், தண்ணி நம்ம தாளிச்சு விட்றக்குள்ளே தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் செய்கிறோம்னா டக்குன்னு டைம் ஆயிடுச்சுன்னா இது ஒரு குயிக் ரெசிபி. ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்குங்க. வெறும் தயிர் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு, கொதித்த தண்ணியை ஊற்றியாச்சு. இனி அப்படியே இது ஒரு கொதி வந்துடும், டக்குன்னு கொதி வந்துடும். நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் அரிசிக்கு தண்ணி வைக்கிறதுனா இந்த பருப்பு சாப்பாட்டுக்கு குலைவாக சாப்பிடணுன்னா எப்போவும் நீங்கள் வைக்கிற தண்ணியிலேருந்து ஒவ்வொரு அரிசி ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் எப்போவும் வைக்கிற தண்ணியிலேருந்து ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாங்க.
பொழு பொழுன்னு வேணுங்கிறவங்க கரெக்டாக அதே அளவுக்கு தண்ணி வச்சிட்டிங்க போதும். சரி, ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. நீ உப்பு பார்த்துட்டு பாருங்கள். இது வந்து ஆட்டின தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூனு, ஆட்டின தேங்காய் எண்ணெய் செக்கெண்ணெய் போட்டுக்கோங்க 2 ஸ்பூன். இப்படி மூடிட்டு இப்படி ஊற்றிட்டு ஒரு கலரி லிட் க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சா போதும். 3 4 வச்சா போதும். பாருங்கள், மூடி வச்சாச்சு. 3 விசில் விட்டுட்டு அரிசியும் பருப்பு சாப்பாடு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. கொழு கொழுன்னு இருக்கும். கொலன்னு இதுங்கிறவங்க தண்ணி எச்சா விட்டு ஒரு கரண்டி விட்டு கலக்குனிங்கன்னா கொலன்னு ஆயிரும். அப்படியே ரிசர்வ் பண்ணால் இப்படி பொழு பொழுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தயிர் சூப்பராக இருக்குங்க. எப்பவும் போல் வரகரி சாப்பாடு வச்சாச்சு. பாருங்கள், சாமிக்கும் இன்றைக்கி பருப்பு சாதம், அரிசி பருப்பு சாதம் வச்சாச்சு. எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.